வெல்கம் டு srimyl ஃபார் அவர் சேனல். இன்றைக்கி ஹெவல்ஸோட ஆட்டோமேட்டிக் பவர் ப்ளஸ் 500 வாட்ஸு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இப்போ யூஸ் பண்ணேன், ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது பாருங்கள், ஒரு மிக்ஸி மாதிரியே இருக்குது. அடியில் பாட்டமு, மேலே ஜார் மாதிரி இருக்குது. இது மேலே வந்து புஷ்ஷரு. இது நெக்ஸ்ட்டு கேப்பு. இது ஆக்சுவலி லாக் பண்ணியிருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணோம். இங்கே லாக் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்ம இப்படி லாக் பண்ணால் லாக் ஆயிரும். இதை இப்படி எடுத்து விட்டால் ஓப்பன் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ஜார் மாதிரியே இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கப்ஸு ப்ளஸ் மில்லி. நம்ம எவ்வளோ ஆட்டா போடணுன்ட்டு ப்ளஸ் வந்து வாட்டர் எவ்வளோ போடணுன்ட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது சென்டராக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படியே மிக்ஸி மாதிரியே இருக்குது. இங்கே அடியில் பாட்டம் பார்த்தீங்கன்னா பி போட்டிருக்காங்க. பீனா ப்ளஸ்ஸு 012. நம்ம மிக்ஸி மாதிரியே இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு தேவையோ அதை சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது அடியில் பாருங்கள், ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூவே ஆக மாட்டேங்குது, ஸ்ட்ராங்காக பிடிச்சிருது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு புஷ்ஷர் கொடுத்துருக்காங்க. புஷ்ஷர் இது மல்டி பர்பஸ் பிளேடு. நெக்ஸ்ட்டு இதுதான் ஆட்டா யூஸ் பண்ணுறது, ஆட்டா பேசையெல்லாம் யூஸ் பண்ணுற பிளேடு. நெக்ஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்லைசிங் பண்ணுறது, கிரேட்டிங், ஷர்ட்டிங் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இது ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃப்ளெக் பாயிண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது இது சென்டராக இது யூஸ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜாரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜாரை ரைட்டில் அதுலேயும் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த சைடு லாக் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுன்னு. இது ரைட் சைடில் லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூவ் ஆகாது. பாருங்கள், இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இந்த அடியில் பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், மூவே ஆகலை. நான் மூவ் பண்ணுறேன் பட் மூவே ஆகலை. ஸோ இது ஜாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஸோ அதை இதுள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதுவும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிட்டு இதுதான் லாக்கு சைடில். ஸோ லாக் பண்ணிவிட்டு நீங்கள் எதனா புஷ் பண்ணணுன்னா இதை வச்சு புஷ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். இந்த கேப்பில் உங்களுக்கு எதனா போடணுன்னா எதனா போடுனா தண்ணி ஊற்றணும்,
சம்திங் போடணும் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதுனா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு புஷ்ஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் யூஸ் பண்ணி புஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது போடலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டாவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது. ஆக்சுவலி நான் எஸ்டர்டே தான் யூஸ் பண்ணினேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு நீங்கள் ஆட்டாவை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான வாட்டர் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி 1 2 உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து சீவரத்துக்கு, கிரேட் பண்ணுறதுக்கு, இது பின்னாடி வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம திருப்பி வந்து போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் வேணும்னா இதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிடணும். எந்த சைடு உங்களுக்கு ஓப்பன் உங்களுக்கு எந்த சைடு ஓப்பன் இருக்கோ அந்த சைடில் நீங்கள் அந்த எந்த பிளேடை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளேடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஹோல்குள்ளே இந்த ஸ்லைசர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆனியனோ கேரட்டோ வாட் எவர் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோமோ இது உள்ளே வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது லாக் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கேரட்டோ இல்லை முட்டைக்கோஸ் அது மாதிரி என்ன உங்களுக்கு சீவனமோ இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த ஹோல் பக்கம் உங்களுக்கு எந்த கட்டர் தேவைப்படுதோ அந்த கட்டர் வச்சு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இதை எல்லாமே நம்ம பார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி நம்ம மிக்ஸி ஜாரை நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இது ஜார் தனியாக எடுத்துட்டேன். இதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது தனியாக, ப்ளஸ் இதை வந்து நம்ம நல்லா கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு இது உள்ள தண்ணிலாம் போகாமல் ஸோ சேஃபாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸி டு க்ளீன் அண்ட் ஈஸி டு யூஸ். ஓகேங்களா? இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இதுக்கு தேவைப்படுது. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு ரொம்ப வேலை மிச்சமாக இருக்குது. கட்டிங்க்கெலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. நீங்கள் ஜாஸ்தி பேருக்கெலாம் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது சம்திங் உங்களுக்கு ஆனியன் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறைய தேவைப்படும். அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலி ஸ்பான்சர்லாம் கிடையாது, எனக்கு இது கிஃப்ட்டு வந்தது. ஸோ நான் நேற்று தான் எடுத்து இதை நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் சரி வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது என்னென்ன வெஜிடபிள்ஸு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இதுதான் அதோட பாக்ஸு. நான் எஸ்டர்டே தான் ஓப்பன் பண்ணினேன். இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே இதிலே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம் நேமு, ஐட்டம் கோடு, மாடல், நெட் குவாலிட்டி, நெட் கண்டென்ட்ஸ், ரேட்டட் பவர், ரேட்டட் வோல்டேஜ், எம்ஆர்பியில் வந்து 3695 போட்டிருக்கு.
பட் எனக்கு தெரியல, பிகாஸ் gift வந்ததுனால எனக்கு தெரியல. ஸோ இது அப்பில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பிளேடு, புஷ்ஷர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஸ்லைசிங் கம் ஷர்ட்டிங் டிஸ்க். இதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் நானும் கட் பண்ணினேன், எல்லாமே சூப்பராக வந்துச்சு. பட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.